என்ன பரமா மூஞ்ச இப்படி உருன்னு வச்சுட்டு வண்டி ஓட்டுற? முன்னாடி எல்லாம் நம்ம எவ்வளவு ஜாலியா பேசிட்டு போவோம், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் பேசாத, எனக்கு கடுப்பா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் இப்போ வீட்டுக்கு போலாம் வா. ஒழுங்கு மரியாதை நீ வீட்டுக்கு போ. நீ என் கூட வந்தனா ரொம்ப வருத்தப்படுவேன். சும்மா என்கிட்ட பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடாத. நீ தானே என் கழுத்துல தாலி கட்டின, அப்ப நீ தானே என் புருஷன். இத உன் கழுத்துல கட்டினதுல இருந்தா எனக்கு பிரச்சனை. ஒழுங்கு மரியாதையா வண்டிய வீட்டுக்கு விடு. என்னையே மிரட்டி பாக்குறியா? நீ என்ன பொய்யா தானே காதலிச்சிருக்க. உனக்கு உண்மையான காதலோட வழி எப்படி தெரியும்? நான் உன்னை நேசிச்ச அளவுக்கு நீ என்ன விரும்பி இருந்தனா அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என்ன அப்படி ஒரு வார்த்தை சொல்லி காயப்படுத்தி இருக்க மாட்டேன். உனக்கெல்லாம் என்ன மாதிரி உண்மையா காதலிக்கிறவனோட லவ் எப்பயுமே புரியாது. என்ன இதுக்கு மேலயும் ஏமாத்தணும்னு நினைக்காத. உன் மேல எனக்கு காதல் எதுவுமே இல்ல. அது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன். நல்லா நடிக்கிற பரமா. மனசுக்குள்ள என் மேல எவ்வளவு அன்பை வச்சுக்கிட்டு இப்போ அது எதுவுமே இல்லாத மாதிரி நடிக்கிறியே. நர்மதா, நான் நம்ம வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன். நீ வந்து பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறியா? அம்மா இப்போ நல்லா இருக்காங்கல்ல, நல்லா பேசுறாங்கல்ல. உன்னை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு இளமதி. உன்னோட நல்ல மனசை யாருமே இங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பெரியம்மாவும் பெரியப்பாவும் இப்ப கூட உன்னை தப்பாதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மாவை ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிட்டா. அவங்க ரூம் ஜன்னல திறந்து வைக்கிறியா? நான் பின்பக்கமா அப்படியே வந்து பாத்துட்டு போயிடுறேன். நாளையில இருந்து நம்ம துணி கடைய மறுபடியும் திறக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓனரை பார்த்து பேசணும்.